நான் 2 இயர்ஸா ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்கில்ல ஒழுங்கா கத்துக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 6 மந்த்தா நான் எல்லா எஃபோர்ட்டும் போட்டும் ஒரு நாலேஜ் கூட கெயின் பண்ண முடியாம என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிறேன்னு நினைச்சு என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோல ஷேர் பண்றேன். Hi guys, this is day 30 of documenting my freelancing journey. ஸ்டார்டிங்ல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிறேன்ட்டு எல்லா ஸ்கில்லையும் லேர்ன் பண்ணி அதுக்கு ப்ராப்பரா நோட்ஸும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் எதுக்கு அந்த நோட்ஸை எடுத்தேன்னா நான் லேர்ன் பண்ண விஷயத்தை அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு தான். ஆனா ரியாலிட்டியில அந்த நோட்ஸ் எனக்கு எந்த வகையிலையும் யூஸ் ஆகல. பட் நான் அந்த டைம்ல டே அண்ட் நைட் அவ்வளவு நேரம் படிச்சிருந்தேன். ஆனா என்கிட்ட ஒரு பிசினஸ் கொடுத்து அதுக்கு கேம்பெயின் செட் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா கேம்பெயின் செட் பண்ற ஒரு ஸ்டெப்லயும் எனக்கு டவுட் வந்துகிட்டே இருக்கும். ஆட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்ன்றதுல ஸ்டார்ட் ஆகி ஒரு பிசினஸ்க்கு என்ன கேம்பெயின் சூஸ் பண்ணணும், எவ்வளவு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்துகிட்டே இருந்தது நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது. ஏன்னா வெறும் தியரிட்டிக்கலா தான் எல்லாத்தையும் படிச்சேன், பிராக்டிக்கலா எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது நான் வெறும் தியரியை லேர்ன் பண்றதுக்கு 6 மந்த் என் டைமை வேஸ்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்ச உடனே பிராக்டிக்கலா எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் செட் பண்ண ஒரு கேம்பெயினுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் எனக்கு கொடுக்கல. ஆனா அதுல இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். என் சீனியர்ஸ் எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்றதுக்கும் பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை கிளியரா இந்த எக்ஸல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு நம்மள ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல தியரி வர்சஸ் பிராக்டிஸ் டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலா ஷேர் பண்றேன். தேங்க்யூ.